பேர் தான் வந்து பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்களை ரொம்ப ஆர்வமா இழுத்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் வந்து இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து நல்ல ஃபேமஸா இருந்துச்சு. போன சீசன்ல எல்லாம் வேற மாதிரி ஃபேமஸா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மேபி வந்து நான் அடுத்த வாரம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இந்த வாரமே வந்து அப்படியே லிங்க்ல போட்டு விட்டானுங்க. கன்வே டாஸ்க்கும் இது வந்து ரொம்ப லிங்க்ல போட்டு விட்டானுங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆனா அவனுக்கு யோசிச்சிருக்கான்னு பாருங்க, இந்த இதுல வந்து எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கன்வே டாஸ்க் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ட்விஸ்ட் அண்ட் அந்த இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. மேபி வந்து இன்னொரு ட்விஸ்ட் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னா வெளி பிளேயர்கள்லாம் வந்து அவுட் ஆன பிளேயர் இருக்காங்களா, அவங்களாம் உள்ள வந்து யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு பிளேயர் வந்து இருக்க போகுது அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இருக்க 3 அணி, ஓகேங்களா, 3 அணி இருக்கு. ரெட் பிங்க், ப்ளூ அண்ட் எல்லோ 3 அணி இருக்கு. 3 அணிக்குமே வந்துட்டு முயலை பாதுகாக்கணும். ஓகேங்களா, கோட்டையை கட்டிட்டீங்க, முயலை இப்ப வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க. முயலை வந்து யார் வேணா எப்படி வேணா அபகரிக்கலாம், முயல் வந்து எங்க இருந்து எப்படி வேணா பிக்கலாம், போடுங்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல வந்து எந்த அணிட்டு வந்துட்டு நிறைய, ஓகேங்களா, நிறைய வந்துட்டு அந்த ஒரு முயல் பொம்மை இருக்குதோ அந்த அணி தான் வந்து லாஸ்ட்ல வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து போவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க. அண்ட் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு தலைமை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாப்ல, அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இவ்வளவு கேவலமா வந்துட்டு போன டைம் கொடுத்தாங்க, கேவலத்துக்கு கேவலம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டாரு. அதை நான் வந்து சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஒரு டாஸ்க் பேசலாம். என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஒரு முயல் பொம்மை வந்துட்டு எங்கிட்டு வேணா, முயல் பொம்மை வந்துட்டு இந்த டாஸ்க் பேரு முயல் 2.0 அப்படிங்கிற அளவுக்கு வந்து 2.0 அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க் நேம், இன்னைக்கான டாஸ்க் நேம் இத்தனை நாள் வந்து கன்வே பெல்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப முயல் 2.0, ஏன்னா நாட்கள் கம்மியா இருக்கனால வந்துட்டு மேபி வந்துட்டு இப்ப இந்த இதுலயே ஆரம்பிச்சிடலாம். அப்பனா அடுத்த வாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு முயல் பொம்மை வந்துட்டு எங்கிட்டு வேணா எப்படி வேணா வரலாம், எங்க இருந்து வேணா கொண்டு வந்துடலாம். எப்படின்னா ஸ்டோர் ரூம்ல இருக்கலாம், கிச்சன்ல இருக்கலாம், எங்க இருந்து வேணாலும் வரலாம், மேல இருந்து ஆகாயத்துல இருந்து தூக்கி போடலாம், எங்கிட்டு இருந்து வேணா வரலாம். அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இந்த முயல் பொம்மை டாஸ்க் வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு அதிக பொம்மை இருக்குதோ அவங்கதான் நாமினேஷன் ப்ரீ பாஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் இதுல வந்து கல்லு வருமானு பாத்தீங்கன்னா, செங்கல் வருமானு பாத்தீங்கன்னா, செங்கலும் அவசியம் தான். ஓகேங்களா, செங்கலும் வந்துட்டு இருக்க அவசியம் தான். செங்கலும் கண்டிப்பா வந்துட்டு நிறைய வச்சிருந்துருக்கணும். செங்கலும் அடிக்கடி வரும், செங்கலை எடுக்கணும். முயல் எங்கிட்டு இருந்து வருதுன்னே தெரியாது, முயலை எடுக்கணும். முயல் வந்து அபகரிக்கவும் செய்யணும். யார்கிட்ட முயல் இருக்குது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு நம்ம பவித்ரா டீம்ல தான் அதிகமா முயல் இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 ப்ரோமோலி பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட தான் 2 சண்டை போட்டுட்டு இருந்தாங்க 2 டீமுமே. அண்ட் இந்த இதுதான் வந்துட்டு இந்த ஒரு 3 டீம் வந்துட்டு ரொம்ப ரெடி ஆயிக்குங்க, எங்கிட்டு இருந்து வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு முயல் டாஸ்க்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் போகுது அப்படிங்கிறது மேபி வந்துட்டு வெளியில வந்துட்டு கொஞ்சம் லீக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த டீம்ல வந்துட்டு யாரு உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னல, இந்த ஒரு இது கிட்டத்தட்ட 11 வாரம் ஆச்சு. இப்பயும் உங்களுக்கு புத்தி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்துட்டு யாரு நல்லா விளையாடுறாங்களோ, யார் சூப்பரா விளையாடுறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கணும். ஏனோ தானோன்னு வந்துட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம சின்ன ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பிக் பாஸ். இந்த முயல் பொம்மை டாஸ்க் வந்து இன்னும் நான் சொன்ன ஆல்ரெடி ப்ரோமோலயே சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வெறுத்தனமா போகண்டா கண்டிப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத. முயல் வருமா வராதா, யார் இந்த முயலை எடுக்க போறா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வந்து எப்படி இதை வந்து அனலைஸ், செங்கல் வச்சு நிறைய செங்கல் இருக்கனால அனலைஸ் பண்ணுவாங்களா, இல்ல முயல் நிறைய இருக்கனால அனலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.